நீங்க பாத்திருக்க ஹெய்லி அப்படிங்கிற பொண்ணு அவ கிளாஸ்ல இருக்க கிம் அப்படிங்கிற பையனை புடிச்சு போய் அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஏகப்பட்ட முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கிம் இது எதையுமே கண்டுக்காம எப்பவும் போல சகஜமா தாங்க அவ கூட பழகிட்டு இருக்கான். கடைசியா ஹெய்லியும் வேற வழி இல்லாம இனியத்தோட காதல நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, எப்படியாவது கிம் கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நைட் ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணி அடுத்த நாள் அவ கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக போறாங்க. கிம் தனியா தான் நடந்து வரா அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுமே. அவனை பார்த்து சொல்ல பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் போனதுக்கு அப்புறம் அவன் பின்னாடி நின்று நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. ஆனா கிம் காதுல ஹெட்போன் போட்டுறதுனால இவன் சொன்ன எதுவுமே அவனுக்கு கேட்காம போயிருது. பார்க்கவுமே ஹெய்லியும் இப்படி ஒரு பல்பு வாங்கிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஈவினிங் ஹெய்லி எப்பவும் போல டியூஷன் போயிருக்கா. அப்ப கிம் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னைக்கு நீ என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணதா வந்த அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிடுறான். அப்போதாங்க ஹெய்லிக்கு தெரிய வருது கிம்மு தன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் தொடங்கிடுறாங்க.